வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்பு. வெப்பம் அதிகரிப்பதால் அசௌகரியம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கர்நாடக அரசின் கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதா நகைகளை தமிழ்நாட்டிற்கு திருப்பி அனுப்ப இடைக்கால தடை. தீபா மற்றும் தீபக் தொடுத்த வழக்கில் கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஈரோடு மாவட்டம் பன்னாரி அருகே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட தாய் யானை உயிரிழப்பு. வனத்துறை மருத்துவர்கள் கடைசி வரை போராடியும் யானையை காப்பாற்ற முடியவில்லை. கொடைக்கானலில் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், பாபி சிம்ஹா அனுமதியின்றி கட்டடங்கள் கட்டிய விவகாரத்தில் உரிய நடவடிக்கை. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு உறுதி. அதிமுக புதிய தமிழகம் இடையே உறுதியானது கூட்டணி. தொகுதிகள் ஒதுக்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடரும் என கிருஷ்ணசாமி அறிவிப்பு. நீங்க அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறீங்களா? ஆமாங்க, அதிமுக கூட்டணியில் இடம்பெறுகிறோம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. காங்கிரஸ், மதிமுக, விசிக உடன் தொகுதி பங்கீடு இறுதியாகாத நிலையில் துரைமுருகன், TR பாலுவுடன் ஆலோசிக்கிறார். திமுக விடுதலை சிறுத்தைகள் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. எத்தனை தொகுதிகள் என ஆலோசிக்க வாய்ப்பு. தமிழக தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தொடர்பாக கருத்துக்களை கேட்கிறது பாஜக. நெல்லை தொகுதி மட்டும் விடுபட்டுள்ளதால் நயினார் நாகேந்திரன் போட்டியிட வாய்ப்பு. தேமுதிகவுடன் அதிமுக நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல். 4 மக்களவை தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கட்டுமான பணி தொடக்கம். அடிக்கல் நாட்டிய 5 ஆண்டுகளுக்கு பின் படிகளை தொடங்கிய L&T நிறுவனம். தேர்தல் நெருங்குவதால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி தொடங்கியிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து. இந்த ஆண்டு இறுதியிலேயே கட்டுமான பணி தொடங்க இருந்ததாகவும் தகவல். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி 2 ஆண்டுகளில் முடியும் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் உறுதி. கொரோனா மற்றும் ஜப்பானிடம் கடன் பெற்றதால் தாமதம் ஏற்பட்டதாகவும் விளக்கம். முதன்முறையாக தங்கம் விலை சவரனுக்கு 48,120 உயர்வு. சவரனுக்கு 680 ரூபாய் உயர்த்தது. பிரதமர் மோடியை வரவேற்று வழி அனுப்பி வைத்ததில் எந்த அரசியலும் இல்லை என அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். முதலமைச்சர் கொடுத்த பணியையே செய்ததாகவும் பேட்டி. வேலூர் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் மீது தாக்குதல். நோயாளி மற்றும் உறவினர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. போதைப் பொருள் கடத்திய வழக்கில் சிக்கிய ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து நீக்கம். கட்சியினர் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தல்.
தெலங்கானாவில் காசிப்பேட்டில் தீப்பற்றி எரிந்த ரயில். பயணிகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி வனப்பகுதியில் உடல்நலக்குறைவால் அவதியுற்று வந்த தாய் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், இப்போ வனத்துறையினர் அடுத்த கட்டமாக அந்த குட்டி யானையை என்ன செய்ய இருக்கிறார்கள்? வணக்கம் காயத்ரி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட வனச்சரகங்களில் ஏராளமான வன உயிரினங்கள் வசித்து வருகின்றன. இதில் யானைகள் அவ்வப்போது உணவு தேடி வனப்பகுதியை விட்டு வெளியேறுவதும் வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் தற்போது வளர்ச்சி காலம் நிறைவு வருவதால் வனக்குட்டைகளில் போதுமான அளவு தண்ணி இல்லாததால் யானைகள் கிராம பகுதிகள் மற்றும் விளைநிலங்களில் சுற்றித் திரிகிறது. இந்த நிலையில் பன்னாரி சோதனை சாவடி அருகே அடர்ந்த வனப்பகுதியில் தனது குட்டியுடன் சுற்றித் திரிந்த 40 வயது மதிக்கத்தக்க தாய் யானை நேற்று முன்தினம் உடல்நலக்குறைவால் கீழே விழுந்த யானை எந்திரிக்க முடியாமல் தொடர்ந்து உயிருக்கு போராடி வந்த சூழ்நிலையில் வனப்பகுதியிலிருந்து ரோந்து பணிக்கு சென்ற வேட்டை தடுப்பு காவலர்கள் உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து நேற்று முதல் வன கால்நடை மருத்துவர் சதாசிவன் கோவையில் மருத்துவக் குழு 20க்கும் மேற்பட்டோர் யானைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் குட்டி யானை தாய் யானையை தொடர்ந்து சுற்றிக் கொண்டே இருப்பதால் நேற்று இரவு குட்டி யானையை வனப்பகுதியில் அடர்ந்த வனப்பகுதியில் யானையை விடப்பட்டு ட்ரோன் மூலம் குட்டி யானையை கண்காணித்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 2வது நாட்கள் இரண்டாவது நாளான இன்று தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையில் தற்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த பெண் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. நன்றி தினேஷ், விவரங்களை வழங்கியமைக்காக. தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்துடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜகவினர் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். இளவமுதன், இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 பாஜக உறுப்பினர்கள் யார்? என்ன காரணத்திற்காக அவர்கள் இந்த புகைப்படங்களை பயன்படுத்தினார்கள்? காயத்ரி, புதுச்சேரியில் சமூக வலைதளத்தில் ஒரு விளம்பரம் வெளியானது. அதில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் உருவப்படத்தை வைத்து தாமரை சின்னத்துக்கு வாக்கு கேட்கும் வகையில் அந்த விளம்பரம் இருந்தது. இது தொடர்பான விளம்பரம் அனைத்து சமூக வலைதளத்திலும் புதுச்சேரியில் பரவியது. இதற்கு அதிமுகவினர் கடும் கண்டனத்தை தெரிவித்தனர். குறிப்பாக அதிமுக மாநில செயலாளர் கண்டனத்தை தெரிவித்தார். இதே போல தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் கண்டனத்தை தெரிவித்தார். இந்த நிலையில் தான் பாஜகவின் செயல்நிலை கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் பேசிய பாஜகவின் மாநில தலைவரான செல்வகணபதி எம்பி பேசும்போது இது கண்டிக்கத்தக்கது, அந்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை பாயும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் தான் இன்று ஒரு உத்தரவை பாஜக மாநில பொதுச் செயலாளரான மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில தலைமையின் உத்தரவுக்கு மீறி செயல்பட்ட 3 பேர், அது குறிப்பாக விஜய் பூபதி, ராக் பெட்ரிக், பாபு ஆகியோர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படுகிறார்கள். அவர்களோடு நிர்வாகிகள் எந்த ஒரு தொடர்பையும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாஜகவினர் அதிமுகவினருடைய ஓட்டுக்களை பெற்றுத்தான் பெற வேண்டும் என்பதல்ல, நாம் மாநில கட்சியோடு இணைந்து புதுச்சேரி ஆட்சியை அமைத்து இருக்கிறோம். வரும் பாராளுமன்ற தேர்தலில் எம்பி வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி. அதனால் அதிமுகவின் தயவு தேவையில்லை என்பது அந்த மாநில செயலர் கூட்டத்தில் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று இவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். காயத்ரி, புதுச்சேரி தொடர்பான மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமி சாக்கடையிலிருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். சாக்கு மூட்டையில் கட்டி சிறுமியின் உடலை வீசி சென்றிருக்கக்கூடிய கொடூரம் அரங்கேறியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைப்பிலே இருக்கிறார், அவரோடு பேசலாம். இளவமுதன், இப்போ இந்த காணாமல் போன சிறுமி பற்றிய திடுக்கிடும் செய்தியாக இது வந்திருக்கிறது. அவருடைய உடல் சாக்கடையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரங்கள் காவல்துறைக்கு தெரிய வந்திருக்கு? நிச்சயமாக புதுச்சேரியை பொறுத்தவரை இது மிகப்பெரிய கவலை அளிக்கும் விஷயமாக தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் 4 நாட்களாக இந்த சிறுமியை காணவில்லை என்பது
பெரிய கவலையாக இருந்தது. முதலமைச்சரே நேரடியாக காவல்துறை உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக சிறுமியை நிலையை கண்டறிய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். போலீசார் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோரை சோதனை செய்தனர், விசாரணை செய்தனர். இது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் சென்ற 50க்கும் மேற்பட்ட வாகனங்களும் சோதனை செய்யப்பட்டது. 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளும் சோதனை செய்யப்பட்டது. இருப்பினும் அந்த குழந்தை வீட்டை தாண்டி செல்லவில்லை என்பதுதான் சிசிடிவி காட்சியாக இருந்தது. அதனால் இன்று ஒவ்வொரு வீடாக அந்தந்த பகுதியை சுற்றி போலீசார் தற்போது சோதனையிட்டனர். இதன் அடிப்படையில் தான் வீட்டுக்கு அருகிலே கோயில் அருகே ஒரு வாய்க்காலில் அவரது உடல் மூட்டையாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போலீசார் தற்போது அங்கு வந்திருக்கிறார்கள். எந்த நிலையில் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், என்ன மாதிரி நடந்திருக்கிறது, யார் இதில் ஈடுபட்டு குறித்து தற்போது விசாரணையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சிறுமி உயிருடன் கிடைப்பார் என்பது பலரும் எதிர்பார்த்த நிலையில் அவரது உடல் கிடைத்திருப்பது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சோலைநகர் பகுதியில். காயத்ரி, நன்றி இளவமுதன். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். தொகுதி பங்கீடு நிலவரம் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்திய நிலையில் நாளை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விசிகவிற்கு திமுக மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுடன் தொகுதி பங்கீடு முடிவடைந்துள்ள நிலையில் காங்கிரஸ், விசிக, மதிமுகவிற்கு எத்தனை தொகுதிகள் வழங்குவது என்பதில் தொடர் இழுபறி நீடித்து வருகிறது. திமுக கூட்டணிக்கு மக்கள் நீதி மய்யம் வரவுள்ளதாக கூறப்படுவதும் தாமதமாகக்கூடிய நிலையில் ஜவாஹிருல்லாவின் மனிதநேய மக்கள் கட்சி, வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவையும் தலா ஒரு தொகுதியை கேட்டுள்ளன. இந்நிலையில் தொகுதி பங்கீடு நிலவரம் குறித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக நாளை காலை 10:30 மணிக்கு வருமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. இதையடுத்து சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் உயர்நிலை குழுவுடன் விசிக தலைவர் திருமாவளவன் ஆலோசனை நடத்தி வருகிறார்.